நான் உங்க அபு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? வாங்க. ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துக்கு இன்னும் அழக கூட்ட பறவைகள் நிறைந்து இருக்கும். அப்பப்போ வெளிநாட்டு பறவைகளுமே வருவது உண்டு. இந்த கிராமத்துல தான் நிலான்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இவ எப்பவுமே ரொம்ப துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா. அப்படி ஒரு நாள் நிலா கிணத்தடி கிட்ட விளையாடுறா. நிலா விளையாடும் பொழுது ஒரு சிறக பாக்குறா. அந்த சிறகு சாதாரண சிறகா இல்லாம ரொம்ப மினுமினுக்கிற சிறகா இருக்கு. உடனே அந்த சிறக தன் கையில எடுத்து வச்சுக்கிறா. அத தன் நண்பர்கள் கிட்ட காட்டணும்னு ஓடி போறா. ஆனா நிலாவின் நண்பர்கள் யாருமே இல்ல. உடனே நிலா தன் வீட்டுக்கு வந்துடுறா. நண்பர்கள் கிட்ட இந்த சிறக காட்ட முடியலையே அப்படின்ற ஏமாற்றத்திலேயே அன்றைக்கு இரவு தன் அம்மா சமைச்சு கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு தன் அறைக்கு படுக்க போயிடுறா. கூடவே அந்த இறகையும் கொண்டுட்டு. அன்றைய இரவு அவள் அறையில ஒரு பிரகாசமான ஒளி தெரியுது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து பாருங்க. அடுத்த நாள் நிலா பள்ளிக்கு செல்றா. காலையில பள்ளிக்கு சென்றதும் தன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேசுறா. ஆனா அந்த சிறக பத்தி மட்டும் சொல்லல. அன்றைக்கு வகுப்புல 3 தேர்வு நடக்குது. எல்லா தேர்வுலையும் நிலா முதல் மதிப்பெண் வாங்குறா. வழக்கத்துக்கு மாறா. நண்பர்களுக்கோ ஒரே ஆச்சரியம் நிலாவின் மதிப்பெண்ணை பார்த்து. ஆனா அது எதுவுமே நிலாவுக்கு பிடிக்கல. பள்ளி முடிந்ததுமே அன்றைக்கு மாலை நிலாவினுடைய நண்பர்கள் நிலாவின் வீட்டிற்கு வந்து பயிற்சிக்கு அழைக்கிறாங்க. என்ன பயிற்சி தெரியுமா? நாளைக்கு நிலாவின் பள்ளியில சில விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கு. அதுக்காகத்தான். ஆனா நம்ம நிலா நான் வரலன்னு சொல்லிட்டா. அடுத்த நாள் பள்ளியில விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்துறாங்க. அதுல ஓட்டப்பந்தயத்திலையும் இறகு பந்துலையும் முதல் ஆளாக நிலா வர்றா. நிலாவின் நண்பர்களுக்கு மீண்டும் ஆச்சரியம். என்னடா, நேற்று இரவு முழுக்க நம்ம கடுமையா பயிற்சி பண்ணோம், ஆனா நிலா பயிற்சியே செய்யலையே, இது எப்படி சாத்தியம்? நிலாவின் நண்பர்கள் ஒரே குழப்பத்திலேயே இருக்காங்க. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க, நாளைக்கு நிலா கிட்ட என்னன்னு கேட்டுறணும் அப்படின்னு. அடுத்த நாள் பள்ளிக்கு நிலாவின் நண்பர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா நிலா அன்னைக்கு பள்ளிக்கு வரல. இன்னைக்குதான் விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறாங்க. அப்புறம் ஏன் இந்த நிலா வரலன்னு நண்பர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு மாலையில நம்ம நிலாவை அவங்க வீட்டுல போய் பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. நிலா அவளோட அறையில தனிமையில உட்கார்ந்திருந்தா. நண்பர்கள் அவளிடம் சென்று, உனக்கு உடம்பு ஏதும் சரியில்லையா, ஏன் இன்னைக்கு பள்ளிக்கு வரலன்னு கேக்குறாங்க. நிலாவோ பதில் ஏதும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்கா. சிறிது நேரம் கழித்து நிலா தன் மௌனத்தை கலைக்கிறா. நிலாவும் நண்பர்களும் பேசிக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய மறைச்சிட்டேன். அன்று ஒரு நாள் நம்ம விளையாடுற கிணத்தடியில இருந்து எனக்கு ஒரு சிறகு கிடைத்தது. அது பார்க்கவே அவ்வளோ அழகு, அவ்வளோ பிரகாசம். நான் உங்ககிட்ட காட்ட ஓடி வந்தேன், ஆனா நீங்க யாருமே இல்ல. அன்று இரவு நான் தூங்கும் போது அந்த சிறகு என் பக்கத்துல வச்சுக்கிட்டேன். அது திடீர்னு என் கூட பேச ஆரம்பிச்சிருச்சு. நிலாவும் சிறகும் பேசிக்கிட்டத சொல்றா. யாரது? ஏதோ குரல் கேக்குதே. என்ன இந்த சிறகு பேசுது? அப்படியா? அப்படி என்ன தருவ? உனக்கு என்ன ஆசை இருக்கோ சொல்லு, தரேன். ஆனா 3 ஆசை தான். முதல் ஒண்ணு சொல்லிட்டு இரண்டாவது ஆசை கேட்டா முதல் ஆசை இருக்காது. நல்லா யோசிச்சு சரியா பயன்படுத்திக்கோ. 3 ஆசை தான். இததான் அந்த சிறகு எனக்கு கொடுத்துச்சு. சரி, நீ என்ன கேட்ட?
நான் முதல்ல பள்ளியில நடக்கிற தேர்வுல நான் தான் எல்லா முறையும் முதல் மதிப்பெண் வாங்கணும்னு கேட்டேன். ஓ, அதான் எல்லா தடவையும் முதல் முதல் மதிப்பெண்ணா? மதிப்பெண்ணா? ஆமா, ஆனா எனக்கு அது பிடிக்கல. யாரும் என் கூட போட்டி போடாத மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னொரு ஆசை கேட்டேன். அது என்ன நிலா கேட்ட? பள்ளியில நடக்கிற விளையாட்டு போட்டியில நான் தான் முதல் ஆளா வரணும்னு கேட்டேன். அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி முதல் ஆளா வந்துட்டேல, அப்புறம் ஏன் பரிசு வாங்க வரல நீ இன்னைக்கு? முதல் ஆளா வந்தாலும் என் மனசு கேட்கல. ஏதோ குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. என்ன நிலா குற்ற உணர்ச்சி? இல்ல, நீங்க எல்லாம் கடுமையா பயிற்சி பண்றீங்க, ஆனா நான் அப்படி எதுவுமே பண்ணலையே, அதான். சரி நிலா, உன் மூன்றாவது ஆசைய சிறகு கிட்ட சொன்னியா? இல்ல, நம்ம எல்லாரும் கேட்கலாம் வாங்க. என்ன நிலா கேட்க போறோம்? நான் இதுல இருந்து ஒண்ணு கத்துக்கிட்டேன், அதவே கேட்போம். நமக்கு எந்த ஒண்ணுமே எளிதா கிடைக்க கூடாது. நம்ம அதற்கான கடின உழைப்ப பத்தி அறியணும். அந்த கடின உழைப்பு வேணும்னு நம்ம இந்த சிறகு கிட்ட கேட்போம் வாங்க. நிலாவும் நிலாவின் நண்பர்களும் அந்த மாதிரி கேட்க அந்த சிறகு ஒரு மாயத்துடன் ஒளிர்ந்தது. அந்த கடைசி ஆசையையும் கொடுத்துருச்சு. அதுதான் கடின உழைப்பு. பின்ன அந்த சிறகு கடைசி ஆசையை கொடுத்துட்டு சாதாரண இறகா மாறிடுச்சு. என்றைக்கும் நமக்கு எளிதாக கிடைப்பதின் மதிப்பு தெரியாது. எனவே கடின உழைப்புடன் பெறுங்கள். அந்த வெற்றியின் சுவையே தனி. இதே மாதிரி உங்களை இன்னொரு ஸ்டோரியில வந்து பார்க்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.